Welcome to QB365. நம்ம question bankல 6th to 12th all study materials and videos upload பண்ணியிருக்கோம். இப்போதான் நியூவா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பாருங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது 12ஆம் வகுப்பு கணிதவியல் நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் பாடத்திலிருந்து முக்கியமான 2 மதிப்பெண் 3 மதிப்பெண் மற்றும் 5 மதிப்பெண் வினாக்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். புத்தக மற்றும் ஆக்கப்பூர்வமான வினாக்கள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பாடவாரியா. மொத்த மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா 75. முதல் 10 கேள்வி பார்த்தீங்கன்னா 2 மதிப்பெண் வினாக்கள் தான். ஒரு கேள்விக்கு 2 மதிப்பெண்கள், மொத்தம் 20 மதிப்பெண்கள் உங்களுக்கு வரும். கேள்விகளை நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கான பதில்கள் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டே வாங்க. 2வது கேள்வியில் பாருங்கள், எக்ஸின் எந்த மதிப்பிற்கு சமநிலைன்னு கேட்டிருக்காங்க. அது மெய்யாகுமா அப்படின்னு தான் கேள்வி. அதுக்கான பதில் சரியான்னு பாருங்கள். நம்ம 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை எல்லா பாடத்துக்கும் பாடவாரியாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பாடத்துக்கான 1 மதிப்பெண் வினா 2 மதிப்பெண் வினாலாம் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 4வது கேள்வியில் பாருங்கள், முதன்மை மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபார்முலாஸ் போட்டு எழுதுங்க. நம்ம தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 பேருக்குமே தான் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இங்கிலீஷ் மீடியத்துக்கு நம்ம சாப்டர் வைஸ் எல்லா பாடத்துக்கும் போட்டோம். இப்போ தமிழ் மீடியத்துக்கு தான் போட்டு இருக்கோம். எட்டாவது கேள்வி பாருங்கள், அந்த காஸ் தீட்டா ஃபார்முலா டேன் தீட்டா ஃபார்முலாலாம் கரெக்டாக அந்த ஆறு கூடி இருக்க ஃபார்முலாவும் நல்லா படித்து எழுதி பார்த்துட்டு போயிடுங்க. அது வச்சு கண்டிப்பாக ஒரு சம் வரும். 10வது கேள்வி பாருங்கள், மதிப்பீடுகள் கேட்டிருக்காங்க. டேன் தீட்டாவோட ஃபார்முலாஸ் போட்டு எழுதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 3 மதிப்பெண் வினாக்கள் தான். ஒரு கேள்விக்கு 3 மதிப்பெண்கள், மொத்தம் 30 மதிப்பெண்கள் வரும். நம்மக்கிட்ட முக்கியமான வினாக்கள், பயிற்சி வினாக்கள், புத்தக வினாக்கள் தான் நம்ம போட்டிருக்கோம். நம்மளோட சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். பயிற்சி வினாக்கள்லாம் எழுதி பாருங்கள். கேள்விகள் இருக்குது. பதிமூணாவது கேள்வி பாருங்கள், சுருக்குகள் கொடுத்துருக்கோம். 14வது கேள்வியில் அந்த முக்கோணம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேள்வி நல்லா படிச்சுட்டு அதுக்கான பதில் எழுதுங்க. உங்களுக்கு கேள்வி மற்றும் பதில்களோட வீடியோ போடுறது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிட்டே பாருங்கள். அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களும் சம்ஸ்லாம் போட்டு பார்க்க சொல்லுங்கள். ஃபார்முலாஸ் ஈக்குவேஷன்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் பரீட்சையில் போய் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அப்படியே மேக்ஸ்லாம் வீடியோஸில் பார்த்ததோடு விட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கே பரீட்சையில் போய் எதுவுமே ஞாபகம் இருக்காது. நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். ஃப்ரீயாக இருக்கிற டைம்லாம் ஒரு சம் கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். 5 மதிப்பெண் வினாக்கள்லாம் 3 மதிப்பெண் வினாக்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எழுதி பாருங்கள். மேக்ஸில் 20வது கேள்வி வந்துட்டோம். அடுத்த 5 மதிப்பெண் வினாக்கள் வந்துட்டு ஒரு கேள்விக்கு 5 மதிப்பெண்கள், மொத்தம் 25 மதிப்பெண். 21வது கேள்வியில் நிரூபிக்கிறதான் கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டினில் என்ன இருக்குன்னு பாருங்கள். அதுக்கான ஃபார்முலாஸ் போட்டு அப்படியே சம்ஸ்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணிகிட்டே வாங்க. எந்த ஒரு கொஸ்டினையும் பரீட்சையில் விட்டுட்டு வராதிங்க. ஒரு 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் எழுதிடுவா தெரிஞ்ச அளவு. உங்களுக்கு ஒரு 5 மதிப்பெண்க்கு ஒரு 2 மதிப்பெண்கள் 3 மதிப்பெண்கள் போடுவாங்க. சேனலில் பார்த்தீங்கன்னா கேள்விகள் மட்டும்தான் போடுவாங்க. ஆனால் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அதுக்கான தீர்வுகளுடன் கேள்வி மற்றும் பதில்களோடு தான் நம்ம போட்டுட்ருக்கோம். நீங்கள் கேள்விகள் மட்டும் கொடுத்தா பதில்கள் கண்டுபிடிச்சி படிக்க லேட் ஆகிடும் அப்படின்றனால நம்ம உங்களுக்கு ஈஸியாக அதுக்கான பதில்களையும் கீழே கொடுத்துட்டே வரோம். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸாக நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. டீட்டெயில்ஸ் சொல்லுவோம். ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எப்படி கலெக்ட் பண்ணிக்கிறோன்னு. மார்க்
சாப்டர்லாம் அடிக்கடி எழுதி பாருங்கள். ஃபார்முலா சும்மா இருக்கிற டைம்லாம் எழுதி பாருங்கள். ஒரு சாப்டர் வைஸ் எழுதி பார்த்துட்டே வாங்க டெய்லி. உங்களுக்கு அடுத்து என்ன சாப்டர்லேருந்து வீடியோஸ் வேணும்னு கேட்டிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ண ரெடியாக இருக்கோம். நீங்கள் நீட் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கீங்கன்னா அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. அப்போ தான் எந்த வகுப்புக்கு வீடியோ போடணும்னு உங்களுக்கு தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் QB365.